வணக்கம் நண்பரே, தோழரே. அடுத்து நம்ம ஒரு சோழி பிரசன்னம் அனுபவத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது நேற்றுக்கு ஒரு நண்பர் வந்திருந்தார். சார், ஒரு வீடு கட்டிகிட்டு இருந்திருக்காரு. வீடு பாதியிலேயே நின்றுடுச்சு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்குறதுக்காக வந்திருந்தார். நம்மளும் சோழி பிரசன்னம் மூலியமாக அகத்தியரோட வேண்டிட்டு, அம்பாள் வேண்டிட்டு, நம்ம என்ன பிரச்சனை அப்படின்றத பார்த்தோம். அதில் பார்க்கும்போது அவருக்கு கிரக சஞ்சாரம் சரியான முறையில் இல்லை அப்படின்றத காட்டுச்சு. ஸோ ரெண்டாவதாக பார்க்கும்போது அவர் வீடு கட்டுவதற்கு எதிராக சில பேர் இருந்திருக்காங்க. அவர் வீடு கட்டுறதுக்கு பிடிக்கல, அவருடைய வளர்ச்சி பிடிக்கல, அவரையும் பிடிக்கல. இதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி சில சண்டை சச்சரவுகள் நடந்திருக்கு. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவர் வீடு கட்டுறதுக்காக இருந்த இடத்துல அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, தேவையில்லாத பொருளை கடைகாலில் போட்டுட்ருக்காங்க. சில கழுதியோட சில தேவையில்லாத பொருள், மயானத்தில் இருக்கிற சில பொருள். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அங்கே எடுத்து போடும்போது வீடு கட்டுறதுக்கான வளர்ச்சி அங்கே ஏற்படலை. இது சுத்தமாக அது வீடு ஏறவே இல்லை, மேலே போகவே இல்லை. தொடர்ந்து என்ன பண்ணுச்சுன்னா, நான் கையில் இருக்கிற பணமும் கொஞ்சம் விரயமாயிடுச்சு, கடனும் சில இடத்துல வாங்க வேண்டியதாக ஆயிடுச்சு. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது என்ன பண்ணுறது தெரியாமல் நம்மக்கிட்ட வரும்போது, ஸோ அதுக்கான கிரக சஞ்சாரத்துக்கு அந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு என்னவோ அதை பரிகார முறையில் சொல்லியிருந்தோம். அடுத்த பிரச்சனை காரணமாக அந்த எதிரிகள் செஞ்சு வச்சுருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த பிரச்சனைக்கும் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ அதே இடத்துல எதிர்வினைகளை ஏற்படுத்துகிற அந்த பிரச்சனைக்கு எதிராக நல்ல விஷயங்கள் ஏற்படுத்துகிற ஒரு தெய்வ பொருளை அங்கே வச்சுட்டோம். வச்ச உடனே கடன்னு நமக்கு பிரச்சனைலாம் முடிஞ்சு ஒரு நல்ல தீர்வு கிடைச்சிது. அம்பாலோட அனுகிரகத்தாலேயும் ஐயாவோட அனுகிரகத்தாலேயும் வீடு கட்டி முடிக்கப்பட்டது. இந்த சந்தோஷமான விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.